நம்பிக்கையோட தான் சொல்கிறேன். அருண் விஜய் சார், ரொம்ப தேங்க்ஸ் சார். தேங்க்யூ சார். அடுத்தபடியாக நம்முடைய கதையின் நாயகன் அருண் விஜய் அவர்கள். எல்லாருக்கும் வணக்கம். வந்திருக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் மற்றும் இணையதள நண்பர்களுக்கும் எல்லாமே நம்ம இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே நம்ம ஃபேமிலி தான். ஸோ ரொம்ப சந்தோஷம். ஃபஸ்ட்டு எல்லாருமே பாபி சாரை பற்றி பேசினாங்க, மனோஜ் சாரை பற்றி பேசினாங்க. ஐ எம் ரியலி எக்ஸைட்டட். ஏன்னா இது எனக்கு ஒரு எக்ஸைட்டிங்கான ஒரு படம். ஏன்னா இந்த கதை கிறிஸ் திருக்குமரன் சார் என்கிட்ட சொல்லும் போதே எனக்கு வந்து பயங்கர எக்ஸைட்டிங்காக இருந்தது. ஏன்னா மனோஜ் நான் வந்து ஃபஸ்ட்டு அருண் கதை கேளு அப்படின்னும் போது ஐ நியூ தட் ஏதாவது ஒன்று இருந்தால் தான் என்கிட்ட அனுப்புவார்னு எனக்கு தெரியும். அண்ட் 2-3 இது முன்னாடியே அனுப்புனார். அது நான் வந்து அண்ணா நான் கேட்குறேண்ணே இருங்கன்னு சொன்னேன். அண்ட் கேட்டு கூட அண்ணா கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டேன். ஸோ ஹீ நோஸ் எனக்கு கொஞ்சம் ஏன்னா இப்போ என்னோட பயணத்தில் நான் எப்படி கதை கேட்பேன்னா ஒரு ஆடியன்ஸாக உட்காந்து அது வந்து ஒரு ஆடியன்ஸை எக்ஸைட் பண்ணிச்சுன்னா கண்டிப்பாக இந்த படம் ஹெட் பண்ணணும் அப்படின்னு நினைப்பேன். நான் அதுக்கப்புறம் தான் என்னோட கதாபாத்திரத்தை திங்க் பண்ணுவேன். அதே மாதிரி இந்த படம் ஃப்ரம் பிகினிங் டு எண்ட் ஆடியன்ஸை வந்து ஹுக் பண்ணி வைக்கும். அண்ட் ஒரு கனெக்ட் இருக்கும் ஆடியன்ஸ்கிட்ட. அண்ட் ரெண்டாவது இதில் என்ன எக்ஸைட் பண்ண விஷயம், தடத்துக்கு அப்புறம் டபுள் ஆக்ஷன் செகண்ட் டைம் பண்ணுறேன். ஸோ டைட்டில் என்ன அப்படின்னு கேட்கும் போது மனோஜனை வந்து இது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரெட்டத்தலை அப்படின்னு சொன்னார். எனக்கு பயங்கர எக்ஸைட்டாக இருந்தது. பிகாஸ் அந்த கேரக்டர் அவர் பண்ணி வச்சிருக்க அந்த 2 கேரக்டர்ஸுமே வந்து இட்ஸ் வெரி வெரி டிஃப்ரெண்ட். ஸோ அதுக்கு இது ஆப்டான ஒரு டைட்டிலாக எனக்கு தோணுச்சு. அண்ட் அவர் நிறைய பேர் சொன்னாங்க ஹெட் மாஸ்டர் அது இதுன்னு. பட் ஐ ஆல்வேஸ் லவ் டு ஒர்க் வித் டிரெக்டர்ஸ். எக்ஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடிய டைரக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணுறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அது எனக்கு ஒரு சேலஞ்ச். ஏன்னா அது இன்னும் புஷ் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருந்துச்சுன்னா அது இன்னும் எனக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட் கொடுக்கும். ஸோ அந்த விதத்தில் ஐ திங்க் ஐம் ரியலி ஹாப்பி டு ஒர்க் வித் திருக்குமரன் சார். ஏன்னா இப்போ படம் ஆரம்பிக்க போகிறோம். அண்ட் அதுக்கான அந்த பிகினிங் ஸ்டேஜஸ்லேயே அவர் ஒர்க் பண்ணி என்கிட்ட அந்த காமிக்கிற அந்த விஷயம், சார் இது இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் சார், அது இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் சார் அப்படின்னு ஒரு சின்ன சின்ன ஒரு விஷயத்தை கூட அவர் வந்து என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணி ஐ எம் ரியலி எக்ஸைட்டட். ஸோ குணன் சார் நீங்கள் எதிர்பார்க்குறத விட அதிகமாக கொடுக்கணுன்றதான் என்னோட ஆசை. ஸோ ஐ எம் ரியலி எக்ஸைட்டட். அண்ட் பாபி பிரதர், thank you so much. I'm really happy to be associated with PTG Universal. And Manoj Anna, thanks for giving me this script. And in the team work பண்ணுற எல்லாருக்கும், இந்த படத்தில் ஒர்க் பண்ணுற எல்லாருக்கும் ரெட்டத்தலை. ஏன்னா ஒரு படத்தோட டைட்டில், படத்தோட பிகினிங்கே வந்து எல்லாமே பாசிட்டிவாக அமைஞ்சிருக்கு அப்படின்னும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதில் ஒர்க் பண்ணுற ஹீரோயின்ஸ் Siddhi and Tanya and Balaji and all the rest of the actors and எங்களோட crew members. Anthony sir, I always envy him. ஏன்னா இன்றைக்கும் என்ன இருந்தாலும் அந்த ரன்னிங் ஷாட் வந்து அவர் எடிட் பண்ண விதம் இன்றைக்கும் அது எல்லாருமே சார் அது வேறு லெவலில் பண்ணிவிடுங்க சார்ன்னு சொன்னாங்கன்னா அதுக்கு காரணம் அந்த இடத்துல அந்த டேபிளில் ஆண்டனி சார் பண்ண ஒரு மேஜிக் தான். என்னதான் நம்ம பண்ணாலும் அந்த இடத்துல ஒரு சில விஷயங்கள் அங்கே பண்ணும் போது இட் ஒர்க்ஸ் அண்ட் இட் கனெக்ட்ஸ் வித் தி ஆடியன்ஸ். ஸோ தேங்க்யூ ஆண்டனி சார். அண்ட் அடுத்த தருணத்தில் தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. அண்ட் தேங்க்யூ பிஆர்ஓ டீம் அண்ட் ஆல் தி அதர்ஸ். தேங்க்யூ ஸோ மச். அருண், கேள்வி. இன்னைக்கான வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய PTG யூனிவர்சிட்டியுடைய லோகோ லான்ச் பண்றது. இட்ஸ் வெரி வெரி prestigious thing to do. So PTG யூனிவர்சிட்டியுடைய லோகோ உங்களுக்காக இப்போ லான்ச் பண்ணப்படும். இந்த ஒரு அகேஷன்ல அவங்க லான்ச் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது இட்ஸ் வெரி வெரி நைஸ் அண்ட் ஸ்பெஷல் டு ஆல் ஆஃப் அஸ். ஸோ PTG யூனிவர்சல் பேக் போன் நம்மளுடைய பாபி சார், இவரை பத்தி நிறைய விஷயங்கள் சொல்லலாம். பிகாஸ் ஹீஸ் ஒன் phenomenal person. ஒரு மேன் ஆஃப் இன்ஸ்பிரேஷன் நம்ம எல்லாருக்குமே. இன்ஃபேக்ட் தானா ஒரு விஷயத்தை அழகா எடுத்துட்டு போய் அவரை மட்டும் அதை ரசிக்காம எல்லாருக்கும் they want to taste it அப்படின்றத வந்து இட்ஸ் ஜஸ்ட் டூயிங் இட் வித் அவுட் ஆஃப் லவ் அண்ட் பேஷன்.
ஐடி இண்டஸ்ட்ரியில ஒரு மிகப்பெரிய ஒரு வேலை பண்ணிட்டு இருக்காரு. அத்தனை குடும்பங்களுக்கு சாப்பாடு போட்டுட்டு இருக்காரு. இஸ் பீன் a phenomenal person. அது மட்டும் இல்ல, அது மட்டும் பண்ணிட்டு அவர் போயிடல. Lots of love and passion for cinema. அதனால he's into cinema now. And Democratic Colony 2 அப்படின்ற நல்ல ப்ராஜெக்ட் மூலமா அவருடைய என்ட்ரி வந்து இருந்துச்சு சினிமா துறையில. இந்த 3வது படம் இதுவுமே ஒரு அமோகமான படமா இருக்க போது, ஒரு நல்ல ஸ்டோரி லைன், இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு நான் மாதிரி ஒரு ஸ்டார் காஸ்ட்லாம் இருக்கிறாங்க அப்படின்றப்ப இட்ஸ் கோனா பி a huge success. ஸோ இந்த படத்தை பத்தியும் அவருடைய வேர்ட்ஸ் பத்தியுமே நிறைய விஷயங்கள் ஷேர் பண்றதுக்காக I would love to have Bobby sir on stage. பட் அதுக்கு முன்னாடி அவரை பத்தி ஒரு சின்ன ஏவி உங்களுக்காக. கேக்குதா? So good evening to everybody. ரொம்ப தேங்க்ஸ் இங்க எல்லாரும் வந்திருக்கு. சாரி கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு, our apologies. பட் ரொம்ப எக்ஸைட்டிங்கான டே இன்னைக்கு. இது இந்த டே வர்றதுக்கு வந்து we worked so hard to get here. So before that, I just want to thank everybody who's here. Arun Vijay for being here, for being the hero. I mean, in the padattukku perfect hero, Arun Vijay. Thanks Siddhi for being here. A big fan of yours, kind of watched some of your amazing movies. So, and then Tanya Ravichandran, she's been she's been doing some amazing movies and a great artist. So very cool to have her. இவங்க 3 பேருக்குள்ள உள்ள இன்டர்ப்ளே கிரியேட் பண்ணி ஒரு பெரிய லெவல்ல பிரசன்ட் பண்ண கிறிஸ் திருக்குமரன், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கைண்ட் ஆஃப், அதாவது மான் கராத்தே கெத்து படத்தை எடுத்து பெரிய ஹீரோஸ் கூட எடுத்து அதை பெரிய ஹீரோஸ் கிரியேட் பண்ற ஜேர்னில அவர் இருந்திருக்காரு. அவர் நரேட் பண்ண சொல்ல வந்து we were blown away. செமையா இருந்துச்சு. அதுக்கப்புறம் we flew him to Coimbatore. We have a big team there in Coimbatore. அது வந்து ஃபுல்லா எல்லாம் கரெக்டா ஆடியன்ஸ் ஆங்கிள் எப்படி இருக்க முடியும் அப்படின்னு, இது ஒரு மிரட்டலான ஒரு படமா இருக்கும் அப்படிங்கிறது தான் வந்து எல்லாருடைய இதா இருந்துச்சு. ஸோ அதாவது ஸ்கிரிப்டை செலக்ட் பண்றதுக்கு, அதாவது வாட் டைப் ஆஃப் மூவி வி வாண்ட் டு கிரியேட் அப்படிங்கிற ப்ராசஸே வந்து we have a very elaborate strategy around that. சும்மா வந்து வெளி நிலை பிக் பண்றது கிடையாது. we get hundreds of amazing scripts and we have a plan, we have a team on how we curate the content. அது வந்து ஒரு big process of BTG. So we picked படத்தை வந்து first look லே வந்து ஒரு மிரட்டலா இருக்கும். எப்போவுமே ஸ்பீச் ப்ரிப்பேர் பண்ணால் நான் வந்து சொல்லிடுவேன். எக்ஸ்டெம்பரையாக தோன்றதை பேசுகிறது தான் எனக்கு பிடிக்கும். அப்படி எனக்கு பிடிஜி யூனிவர்சல்லேருந்து ஆரம்பித்து பாபி பாலச்சந்திரனுக்கு வந்து, அதுக்கப்புறம் இன்னைக்கு இந்த விழாவை சிறப்பிக்க வந்திருக்கோம் முக்கிய பிரமுகர்களை பற்றி பேசி, அப்புறம் எங்கள் ஹீரோவை பற்றி பேசி, காஸ்ட் அண்ட் க்ரூவை பற்றி கொஞ்சம் பேசுகிறேன். முதல்ல தேங்க்யூ பாபி. சினிமாவில் வந்து நான் 8 வருஷம் ஆச்சு அப்படிங்கிறது ஏவியில் சொன்னாங்க. அந்த 8 வருஷத்துடைய என்னுடைய பீக் இந்த வருஷம்தான். அது நடந்ததுக்கு காரணம் பிடிஜி யூனிவர்சல் மற்றும் பாபி பாலச்சந்திரன். இந்த பயணத்து மூலமாக நம்ம இதுவரைக்கும் அச்சீவ் பண்ணியிருக்கிறதும் நம்ம வந்து இதுக்கப்புறம் சாதிக்க போகிறதும் எனக்கு வந்து ஒரு பெரிய ஊக்கத்தை கொடுக்குது. I am so happy and proud to be a part of BTG Universal. Thank you for. Look at that! Oh my God! All the very best. First of all the very best. The wonderful first look. Entire team என்னுடைய மனப்பூர்வ வாழ்த்துக்கள். ஒரு நல்ல ஒரு விழாவில் சந்திக்கிறது சந்தோஷம். இன்னைக்கு சினிமா 2024 அவ்வளோவா சரியான படங்கள் வரல, கொஞ்சம் நல்ல படங்கள் வரணும்னு நிறைய டாக் இருந்துகிட்ருக்கு. இயக்குநர்கள், கதைகள், நடிகர்கள் எவ்வளோ முக்கியமோ, நல்ல தயாரிப்பாளருடைய வருகை ரொம்ப 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 முக்கியம். அப்படி ஒரு நல்ல தயாரிப்பாளர் தான் பாபி அவர்கள் இருப்பாங்க. ஒன் ஆஃப் த வெரி
you all, sir. I'm really happy to be here and be a part of it. Thank you. Thank you, sir. Thank you. Sir, Vivek, sir, please. South. Yeah, please. Hello. Yes. அனைவருக்கும் வணக்கம். படத்தலைப்பு வெளியீட்டு விழா, படத்தினுடைய முதல் பார்வை, படத்தயாரிப்பு நிறுவனத்தினுடைய லட்சினை வெளியீட்டு விழான்னு முப்பெரும் விழா. இந்த விழாவிலே கலந்து கொண்டது பெரிய மகிழ்ச்சி. இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர்களுடைய வளர்ச்சி கதையை நாம் பார்த்தோம். இங்கே ஒரு எளிய குடும்பத்தில் பிறந்து இமயம் தொட்ட அவருடைய வரலாற்றை பார்ப்பதற்கு ஒரு மிகப்பெரிய உத்வேகத்தை தருவதாக இருக்கிறது. பாலச்சந்திரன் என்றால் பிறை நிலவு என்று பொருள், இளைய நிலா என்று பொருள். அவர் தமிழ் திரையுலகில் ஏராளமான படங்களை எடுத்து பௌர்ணமியாக ஒளி வீச வேண்டும் என்ற நேரத்திலே நான் வாழ்த்துகிறேன். அதேபோல் தன் உடலை எப்படி பேணி பாதுகாக்க வேண்டும் என்பதற்கு மிகச்சிறந்த உதாரணம் அருண் விஜய் அவர்கள். அவர் நிச்சயமாக இன்னும் வாழ்க்கையில் பல உயரங்களை அடைவார் என்று இந்த நேரத்தில் நான் சொல்லிக் கொள்கிறேன். இந்த படத்துவக்க வெளியீட்டு விழாவிலே, இந்த பட தலைப்பு வெளியீட்டு விழாவிலே கலந்து கொண்டதில் மகிழ்ச்சி. அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. Thank you, Manoj sir. வெட்டத்திலே இந்த படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் சமீபத்தில் தான் பிரசாத் ஸ்டுடியோவில் என்னுடைய பூஜை மிக சிறப்பாக நடைபெற்றது. அந்த நிகழ்ச்சிக்கும் இந்த நிகழ்ச்சிக்கும் வந்திருக்கிறீர்கள். தொலைக்காட்சி நண்பர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் கலை சம்பந்தப்பட்ட அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இதன் தயாரிப்பாளர் பாபி பாலச்சந்திரன் முதலில் பேசும்போது அவர் எப்படிப்பட்ட குடும்பத்திலே இருந்து பிறந்து வளர்ந்து இந்த வளர்ச்சியை என்பதற்கு மிக தெளிவாக அழகாக இங்கே படம் பிடித்து காமித்தார்கள். வாழ்க்கை என்பதே நம்பிக்கைதான். நம்பிக்கை இருந்தால் நிச்சயமாக வாழ்க்கையிலே வெற்றி பெறலாம். உழைப்பு, நம்பிக்கை, நேர்மை இது இருக்க வேண்டும் என்பதற்கு எடுத்துக்காட்டுதான் பாபி பாலச்சந்திரன் என்பதை அவர் பேசும்போது மிக அழகாக சொன்னார். நான் ஏதோ ஒரு இண்டஸ்ட்ரியிலிருந்து இந்த சினிமாவுக்கு வந்திருக்கேன்னா, எதை எடுத்தாலும் எந்த தொழிலில் ஈடுபட்டாலும் அதை சிறந்து விளங்க வேண்டும், அவரும் வாழ வேண்டும், மற்றவர்களையும் வாழ வைக்க வேண்டும் என்ற நல்ல நோக்கம் என்பதை மிக அழகாக சொன்னார். ஏற்றுக்கொள்ளக்கூடிய படமாக வளர வேண்டும், வர வேண்டும். இந்த சம்பந்தப்பட்ட அத்தனை டெக்னீஷியனுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இங்கே வந்து பாடலாசிரியர் சொன்னார், விவேக் அவர்கள் சொன்னார்கள், இந்த அத்தனை பேரும் பேசும்பொழுது மிக அழகாக சொன்னார்கள். ஆகவே இந்த படம் மாபெரும் வெற்றி அடைய வேண்டும். அருண் விஜயை பற்றி சொல்லணும்னு சொன்னால், அதாவது எல்லாருமே சொன்னாங்க அது மாதிரி வந்து அவர் வந்து ஃபிசிக்கை ரொம்ப கரெக்டாக வச்சுருக்காருன்னு. அவருடைய உழைப்பு, நம்பிக்கை, ஹார்ட் ஒர்க்கு தான் அவரை இந்த அளவுக்கு வந்திருக்காரு. இன்னும் அவர் எட்ட வேண்டிய உயரம் இருக்கிறது. அவர் வளர வேண்டும், வாழ வேண்டும் என்றும் வாழ்த்தி இதில் சம்பந்தப்பட்ட அத்தனை கலைஞர்களுக்கும், அத்தனை பத்திரிகை நண்பர்களுக்கும், தொலைக்காட்சி நண்பர்களுக்கும் நன்றி கூறி இந்த படம் வெற்றி அடைய வேண்டும் என்று இறைவனை வேண்டிக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இந்த மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவோட அடுத்து நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.